ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன். கொழுக்கட்டை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, பச்சரிசி மாவு நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவு நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து கொழுக்கட்டை மாவு பண்ணிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ கையிலே நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொழுக்கட்டை மாவு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இந்தளவு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை உருட்டிக்கலாம். கொழுக்கட்டை உருட்டுறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே 1 கப் தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் கலந்து நல்லா கரையிற வரைக்கும் வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு காய்ச்ச தேவையில்லை. இதனால் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையெல்லாம் உருட்டிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். இன்னொரு ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக செஞ்சிங்கனாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி 2 ஷேப்லேயும் நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கடைசியாக கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் வேக போட்டுடலாம். வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சுங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம், அது கட்டி கட்டியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு 2 பேட்சில் 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து இன்னும் பாதி சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொழுக்கட்டை சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மீதமுள்ள அந்த கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே கிளற வேண்டாம், அது உடஞ்சி போயிடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதை வேக வச்சு. கொழுக்கட்டை வெந்தாவே அது எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா தண்ணியில் கரைச்சி அதுவும் இப்போ சேர்த்துடலாம். இது வெல்லத்துக்கூடையே இந்த கொழுக்கட்டை நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அப்போ தான் அந்த இனிப்பெல்லாம் உங்களுக்கு கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கும். நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை வேகும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா கொஞ்சம் திக்காகி வெந்து வரட்டும், அது வரைக்கும் வேகணும். பால் கொழுக்கட்டை நல்லா வெல்லத்துக்கு கூட நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். அது இப்போ சேர்க்கக்கூடாது, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு தேங்காய் பால் சேர்த்தா திரிஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே வெள்ளை சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் சேர்த்தோம்னா திரிஞ்சு போயிடும். இதுவும் சாப்பிட்ற அளவுக்கு சூடு கொஞ்சம் ஆறணும், ஒரு 70% ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பால் கொழுக்கட்டை ஆறுனதுமே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் தெரியாது. பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.